ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதா விலாக். இன்றைக்கி வீடியோவில் பீஸா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டும் வச்சு பீஸா எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சீஸ் பீஸா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வச்சுக்கோங்க, சின்ன கப்பு. அதில் அரை கப்புக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஈஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அது கூட சர்க்கரை, ஈஸ்ட்டு சர்க்கரையை போட்டு கலக்கினா தான் சீக்கிரமாக ஊறும். நல்லா கலக்கிட்டு வச்சுடுங்க ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி நொறையாக வந்திருக்கும். 15 நிமிஷம் அந்த மாதிரி நொறையாக வந்திருக்கும். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஒரு கப் வச்சுக்கோங்க. அதில் ஒரு அரை கப், நான் ஒரே ஒரு பீஸாக தான் செய்ய போகிறேன், அதுக்கு அரை கப்பு போதும். அது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி கலக்கி வச்சுருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கணும். அது கூட எண்ணெய் தடவிடுங்க, அப்போ தான் காயாமல் இருக்கும். எண்ணெய் தடவி சைடில் வச்சுடுங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கட்டும். அப்போ தான் நல்லா ஊறி வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வச்சதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பிசைஞ்சால் போதும், அதிக நேரம் பிசைய தேவையில்லை. வெங்காயம், தக்காளி, ஸ்வீட் கார்ன் இது மட்டும் போதும். ஒரு பிளேட்டில் நல்லா எண்ணெய் ஆயில் தடவிக்கோங்க. பட்டர் இருந்தாலும் பரவாயில்ல. பிளேட் ஃபுல்லாக போட்டுட்டு அந்த மாவை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே நல்லா விரியணும். அப்போ தான் அது கரெக்டான பேஸ்மெண்ட்டுன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா இது ஃபுல்லாக பரவிடுற மாதிரி பண்ணுங்கள். சைடில் வந்து கொஞ்சம் தப்பமாக இருக்கணும். சைடில் தப்பமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நல்லா மாவு பொங்கி வரும்போது கரெக்டாக ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும். நல்லா சைடில் மட்டும் கொஞ்சம் தப்பமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுறல அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது போல். அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நல்லா ஓட்டை போட்டு விடுங்க. இது ஃபுல்லாக வர மாதிரி, அப்போ தான் மாவு பொங்கி வராமல் இருக்கும். ஓகேவா? மாவு பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி. அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ், பீஸா சாஸ் இல்லாதவங்க டொமேட்டோ சாஸ் மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி அடுக்குங்க. கேப் விட்டு இந்த மாதிரி அடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அங்கங்கே தூரமாக வைங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அது மேலே ஸ்வீட் கார்ன் நல்லா தூவி விடுங்க. ஃபுல்லாக கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் இருந்தாவே போதும். இந்த மாதிரி செய்யுங்க. அதுக்கப்புறம் சீஸ் திருவி வச்சுருக்கேன். அந்த மாதிரி சீஸ் நல்லா மலைச்சாரல் மாதிரி நல்லா தூவி விடுங்க. ஃபுல்லாக வர மாதிரி இந்த மாதிரி பிளேட் ஃபுல்லாக போட்டு விடுங்க. அவ்வளோதான், போதும். இது வந்து பட்டர் வந்து கொஞ்சமாக அங்கங்கே வச்சுருக்கேன். கொஞ்சம் தான் இருந்தது பட்டர். இருக்கிறவங்க போடுங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இட்லி பாத்திரத்தை 5 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டு வச்சுட்டு அந்த பிளேட் எடுத்துகிட்டு உள்ளே வச்சுடுங்க. 20 நிமிஷம் வெந்துச்சுன்னாவே போதும். ரொம்ப சூப்பரான பீஸா ரெடி ஆகிடும். பிளேட் போட்டு மேலே மூடி வச்சுடுங்க. முதல்ல 10 நிமிஷம் வேகட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முதல்ல 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திரும்பவும் சீஸ் போடுறேன். சீஸ் போட்டு திரும்பவும் மூடி வச்சுட்டு 10 நிமிஷம். எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால தான். இப்போது வெந்துருச்சு. பிளேட் போட்டு பீஸ் போட்டுடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.